ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜூன் மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலும் ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை தொழுது சேவிக்க கர்த்ததாமே நம்மை பலப்படுத்துவாராக. யாவரும் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அண்ட சராசரத்தை படைத்து பராமரிக்கின்ற நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை மீட்டு ரட்சித்தவரே, உங்கள் ஸ்தோத்திரம். நாள்தோறும் எங்களோடு வழி நடத்துபவரே ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரை, இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இணைந்து பங்கு பெறுகின்ற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 633வது பாடல், கீதங்கள் 633, பாமாலை 374, நிரப்பும் என்னை துதியால் முற்றாக கர்த்தரே என்ற பாடல். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டுடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யாவரும் இணைந்து பொதுவான பாவரிக்கையை
கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல இந்த வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகள் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்புக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனித அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நான் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ள நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வருமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படிய தம்முடைய ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவுடைய அதிகாரத்தின் கட்டளை மறுபடி சேர்க்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆயல் கடைசியில் நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடுக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் முழுவாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான் மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். பத்தொன்பதாம் சங்கீதம். சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானி ஆக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் மதடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு மதடியேனை விலைக்கு காரும். அவைகளை என்னை ஆண்டு கொள்ள வட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன்.
லேசு உட்காருங்கள். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே இருந்து ஒரு பாடல், 155வது பாடல் 155. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்ற பாடல். கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு பாடலாம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் மணவாளர். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் மணவாளர். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் மணவாளர். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவான். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் மணவாளர். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. இது அதிசயம் தானே,
என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் மணவாளர். தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளியையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாகும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. அன்பானவர்களே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கின்ற பிள்ளைகளை திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏராளமான பிறந்த நாட்களை, திருமண நாட்களை உங்களுடைய வாழ்விலை கொண்டாடி தீர்காயுசோடு இறை நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் நம்முடைய தேசத்தை விட்டாகல, உலகத்தை விட்டாகல, நம்முடைய தமிழ்நாட்டை விட்டும் நம்முடைய பகுதியை விட்டும் அகன்று போக கருத்தோடு பொறுப்போடு ஜெபிக்கும்படியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனையிலே நம் மத்தியில் திருமண்டல சபை ஊழியராக நம்முடைய சேகரத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஜீவா தாமஸ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இப்படி நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். ஆடுபட்டு சுவரில் மறித்து அடுக்குமல்பட்டு பாதாளத்தில் மறித்து ஒன்று எழுந்தளிலும் அவனுக்கு ஏறி சொன்ன பிதமாக்கி எவ்வளவு மாசு விட்டிருக்கிறார். மறித்தோரையும் சுவாசிக்கிறேன். உட்காருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான நாளிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். இன்றைக்கும் நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு படைப்பில் கடவுளின் மகிமை என்கின்றதான ஒரு அருமையான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. படைப்பில் கடவுளின் மகிமை என்கின்ற ஒரு அருமையான தலைப்பு. திருமறையில் கடவுளின் மகிமை என்பதாக ஒருவேளை இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்திருக்குமே, ஆனால் மிக அதிகமாக அது ஒரு பரந்த எல்லையாக இருக்கும்.
ஆண்டவர் தம் அடியவர்களுடைய வாழ்க்கையிலே வழிநடத்தி வந்த வழிநடத்துதல்கள், அவர் செய்த அதிசயமான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து ஆண்டவருடைய மகிமையை மிக அருமையாக கண்டு உணர முடியும். ஆனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு படைப்பில் கடவுளுடைய மகிமை என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் படைத்த படைப்பில் அவருடைய மகிமை எங்கனமாக விளங்குகிறது என்பதை குறித்து நாம் குறிப்பாக தியானிக்கிறதற்கு இந்த தலைப்பு மிக அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஆதாரமான வேத வசனமாக 19ஆம் சங்கீதம் 1வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 19ஆம் சங்கீதத்திலே 1வது வசனம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்பதாக. படைப்பிலே ஆண்டவருடைய மகிமை. தேவன் இந்த உலகத்தை மிக நேர்த்தியாக படைத்தார். 53ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று ஒரு வேத வசனத்தை அங்கே நாம் காண்கின்றோம். ஒரு மனிதன் இந்த அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் படைத்திருக்கின்ற அந்த படைப்பின் சிறப்புகளை மாத்திரம் தன்னுடைய அறிவினால் உணர்ந்து பார்ப்பான் என்று சொன்னால் அவன் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுவான். மிக எளிதாகவே புரிந்து கொள்ளுவான். தேவன் இல்லை என்று அவனுடைய உதடுகளினால் அவனால் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஆண்டவருடைய படைப்பின் மகத்துவங்கள் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விந்தையாகவே இருக்கிறது. நாம் பள்ளி பருவத்திலேயே படித்திருப்போம் பஞ்சபூதங்கள் என்று சொல்லி. தேவன் இந்த பூமியை படைக்கிற பொழுது அதிலே மனிதர்களும் உயிரினங்களும் வாழுவதற்கு வசதியாக பஞ்சபூதங்களை அவர் படைக்கின்றார். பஞ்சபூதங்கள் என்று சொல்லும்போது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லப்படுகிற இந்த பஞ்சபூதங்களை ஆண்டவர் உயிரினங்கள் வாழுகிறதற்கு ஏற்றதாக இந்த பூமி அமையும்படி அவைகளை படைக்கின்றார். இவைகள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவருடைய படைப்பை நாம் சற்று நினைத்து பார்க்கிற பொழுது, எப்படி இந்த பூமியை அவர் ஆதாரப்படுத்துகிறார், அஸ்திவாரப்படுத்துகிறார் என்பதை நாம் நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய படைப்பின் திறன் மிக அருமையாக வெளிப்படுகின்றதை காணலாம். 102ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது 25வது வசனத்திலே, தேவரே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதாக. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் அதை எப்படி அஸ்திபாரப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது மிக அற்புதமான ஒரு செயல். யோபுவின் புத்தகத்திலே 38ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்றால், தேவன் யோபுவிடத்திலே பெரும் காற்றிலிருந்து சில கேள்விகளை கேட்கிறார். அவர் சொல்லுகிறார் யோபுவிடத்திலே, நீ புருஷனை போல அறையை கட்டிக்கொள், நான் கேட்கிறேன், நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டும். என்ன கேட்கப் போகிறார்? அவர் முதலாவது அவனுக்கு முன்பாக வைக்கிற கேள்வி என்னவென்றால், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை எனக்கு அறிவி. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? அடுத்து கேட்கிறார், இந்த பூமிக்கு அளவை குறித்தது யார்? அதின் மேல் நூலை போட்டது யார்? உனக்கு தெரியுமானால் எனக்கு சொல்லு. அடுத்து சொல்லு ஒரு கேள்வி வைக்கின்றார்,
அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார். என்றைக்காவது நாம் இதை நினைத்து பார்த்திருப்போமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் யோபுவிடத்திலே கேட்கிறார், இந்த பூமியினுடைய ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டிருக்கிறது? 104ஆம் சங்கீதத்திலே 5வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், பூமி என்றென்றைக்கும் நிலை பெறாதபடி இருப்பதற்கு அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யோபுவிடத்தில் கேட்கிறார், அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டிருக்கிறது என்று கேட்கின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பூமியை எதிலே ஆண்டவர் ஆதாரமாக போட்டு வைத்திருக்கிறார் என்பதை எந்த மனிதனும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி ஒரு பெரிய விந்தை இந்த பூமியின் ஆதாரத்துக்கு அடுத்த விஷயத்தில் இருக்கிறது. அண்ட வெளியிலே இந்த பூமி மிதந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி அண்ட வெளியிலே அது மிதந்து கொண்டிருக்கின்றது. நாம் படித்திருக்கிறோம், அறிவியலிலே படித்திருக்கிறோம். சூரிய குடும்பங்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சூரியனை சுற்றி 8 கோள்கள் அப்படியே அது தன் நீள்வட்ட பாதையிலே மிக நேர்த்தியாக ஆண்டவர் அதற்கென்று வகுத்து கொடுத்திருக்கிற வேகத்தின் அடித்தளத்தில் அது மிக சிறப்பாக இந்த ஆகாய மண்டலத்திலே அப்படியே மிதந்து கொண்டு சுழன்று வருகின்றது. இது நமக்கு நன்றாக தெரியும். சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோளாகிய புதன், அடுத்து சற்று அடுத்த நீள்வட்ட பாதையிலே வெள்ளி, அதற்கு அடுத்து சூரியனிலிருந்து 3வது நீள்வட்ட கோட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பூமி. செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் என்று சொல்லி 8 கோள்கள் ஆகாய மண்டலத்திலே சூரியனை சுற்றிலும் அப்படியே உலாவி வந்து கொண்டிருக்கிறது. சூரிய குடும்பத்திலே சூரியனிலிருந்து 3வது சுற்றுவட்ட பாதையிலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி ஆகாயத்திலே அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறது. யாரும் அதை எந்த ஆதாரத்தை கொண்டும் தாங்கி பிடிக்கவில்லை. மிதந்து கொண்டிருக்கிற பூமி. இந்த பூமி ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை அது தன்னைத்தான் அப்படியே ஒரு சுழற்றி கொள்கிறது. 365 நாட்கள் எடுத்துக்கொள்ளுகிறது. அது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நீள்வட்ட பாதையிலே சூரியனை சுற்றி வருகிறதற்கு 365 நாட்கள் அது எடுத்துக்கொள்ளுகிறது. பூமி படைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்று அளவும், தேவன் இந்த கோள்களை படைத்து வைத்த நாள் முதற்கொண்டு இன்று அளவும் ஒரு நாள் கூட நான் கொஞ்சம் நிதானமாக என்னுடைய பாதையிலே ஓடிக்கொள்ளுகிறேன், ஒரு 2 நாள் தாமதமாகும் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. கொஞ்சம் வேகமாக ஓடிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அது வேகமாகவும் ஓடவில்லை. அது தனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேகத்திலே ஆகாய மண்டலத்தில் அற்புதமாக அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பால்வெளி மண்டலம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆகாய மண்டலத்திலே எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த 8 கோள்களும் ஒரு நாளும் அதற்கு ஆண்டவர் வகுத்த பாதையிலிருந்து மாற்று பாதைக்கு அது திசை திரும்பி போனதே இல்லை. அன்பானவர்களே, படைப்பிலே ஆண்டவருடைய மகிமை அவ்வளவு சிறப்பை நமக்கு அது கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. இந்த பூமிக்குரிய ஆதாரம் எதிலே இருக்கிறது?
ஆகாய வீதியிலே அது மிதந்து கொண்டிருக்கிறது. தேவன்தான் அதற்கு ஆதாரத்தை அமைத்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதனும் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை இன்றைக்கு பூமியிலே நாம் எதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பூமியினுடைய அடிப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பூமியினுடைய மத்திய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பூமியின் மேற்பரப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று ஒருவேளை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் பூமியினுடைய மேற்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமி தினமும் தன்னைத்தான் ஒரு முறை அப்படியே சுற்றி வருகிறது. ஆகவே தான் நமக்கு பகல் இரவு கிடைக்கிறது. இப்படி சுழலுகின்ற பூமி ஒருவேளை அது சற்று நிலை தடுமாறி இப்படி புரண்டு ஒரு சுழலும் என்று சொன்னால் மேலே இருக்கிற நாம் எல்லாம் என்ன ஆவோமோ தெரியாது. பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடிக்கு தேவன் அதன் ஆதாரங்களிலே அதை சரியாக ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய படைப்பில் அத்தனை மகிமை புதைந்திருக்கின்றது. தேவன் தம் ஆதாரத்தை இதற்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூமி நிலைத்திருக்க முடியாது. இதில் நாம் இயல்பாக வாழ முடியாது. அவ்வளவு நேர்த்தியாக தேவன் இந்த பூமியை ஆசீர்வதித்து அதை தாங்கி வருகின்றார். இன்னும் இந்த பூமியை ஆண்டவர் படைக்கிற பொழுது மிக அருமையாக சமுத்திரத்தை உண்டாக்குகின்றார். ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சூரியனுக்கு வானத்திற்கு கீழாக இருக்கின்ற எல்லா ஜலமும் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை தோன்றவும் கடவது என்று தேவன் கட்டளையிடுகின்றார். அதன்படியே வெட்டாந்தரையும் தோன்றுகிறது. ஜலமெல்லாம் ஓரிடத்திலே ஒன்று சேர்ந்து சமுத்திரமும் உண்டாகுகின்றது. இந்த சமுத்திரம் உண்டாகுகிற பொழுது அது எப்படி உண்டானது என்பதை குறித்து அந்த யோபு 38ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் யோபுவோடு பேசுகின்ற அந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு குழந்தை கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகிறது போல சமுத்திரத்தின் ஜலம் அப்படி வேகமாக புரண்டு வந்ததாம். தேவன் சொல்லுகிறார் யோபுவிடத்திலே, அப்படி சமுத்திரத்தின் ஜலம் புரண்டு வந்த பொழுது அதற்கு அவர் கதவுகளை கொடுத்து அடைத்ததாக சொல்லுகிறார். அவர் யோபுவிடத்தில் இன்னும் கேட்கின்றார், அதற்கு எல்லைகளை குறித்து அதற்கு தாழ்பாள்வுகளையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன்னுடைய அலைகளின் பெருமை இதிலே அடங்க கடவது என்று நான் சொல்லும்போது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியிலே இந்தோனேசியாவிலே சுமத்ரா தீவிலே கடல் பரப்பிலே அடியில் மிக பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது, நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலிலே 9.3 என்கின்ற எண் பதிவு செய்யப்பட்டது. அந்த நாளிலே 14 நாடுகள் நிலைகுலைந்து போனது. நம்முடைய தமிழகத்திலும் கூட கடற்கரை மாவட்டங்களிலே பெரிய பாதிப்புகளை நாம் சந்தித்தோம். இன்றைக்கும் சுனாமி என்று சொன்னால் நம்முடைய இரத்தம் உறைந்து போய்விடும். அந்த அளவிற்கு அதனுடைய அகோர தாக்குதல்கள், கோர தாண்டவம் ஆடியதை நாம் இன்னும் மறந்துவிடவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரே ஒரு நாள் அந்த சமுத்திரம் தன்னுடைய எல்லையை விட்டு கரை கடந்து வந்த பொழுது நிலை தடுமாறி போனோம். ஆனால் தேவன் அந்த சமுத்திரம் தன் எல்லையை விட்டு வெளியே வர அனுமதிக்காதபடிக்கு அதற்கு கடவாதிருக்கும் ஒரு எல்லையை அவர் அமைத்து வைத்திருக்கின்றார். இதெல்லாம் ஆண்டவருடைய படைப்பிலே உள்ள மகத்துவமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள். ஆகாய மண்டலத்திலிருந்து இந்த பூமியை பார்க்கிற பொழுது இந்த பூமியினுடைய நிறம் நீல நிறமாக காட்சியளிக்குமா? காரணம் என்னவென்றால், நாம் வாழுகிற இந்த பூமியிலே 71% சமுத்திரம், 29% நாம் வாழுகிற நிலப்பரப்பும் காடும்.
அப்படி ஒரு பெரிய நீர்ப்பரப்பை கொண்டிருக்கிற இந்த பூமியிலே அந்த நீர்நிலைகள் ஒருபோதும் இந்த மக்களை சேதப்படுத்துகிறதற்கு இடமில்லாதபடி தேவன் அதற்கென்று ஒரு எல்லையை குறித்து, இதுவரை வா, மிஞ்சி வராதே, உன்னுடைய அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று சொல்லி அதற்கு ஒரு பெரிய தடுப்பை அங்கே அமைத்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய படைப்பின் மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, கேள்விப்படுகிற பொழுது, ஆண்டவருடைய படைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்தவும் மட்டுமல்லாமல் ஆண்டவர் மேல் நாம் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தவும் அது நமக்கு உதவி செய்கிறது. தேவன் இல்லை என்றால், தேவன் தம்முடைய கிரியைகளை இன்றைக்கும் இவ்வாறு நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இந்த பூமி நிலைத்திருக்க முடியாது என்பதற்கு இதெல்லாம் பெரிய சான்றுகளாக இருக்கிறது. இன்னும் கூட ஆண்டவருடைய படைப்பிலே அவர் மனிதனை சிருஷ்டிக்கிற ஒரு அற்புதமான காட்சி அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 26, 27 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். தேவன் மனிதனை அங்கே சிருஷ்டிக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய படைப்பின் மகிமைக்கு நீங்களும் நானுமே ஒரு பெரிய சாட்சி. பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் வாழுகிறதற்கு நல்ல சிந்தனை திறன் நமக்கு வேண்டும் என்பதற்காக அருமையான மூளை ஆண்டவர் படைத்து கொடுக்கிறார். உலகத்திலே நாம் பார்க்கிறதற்கு நல்ல கண்கள் கொடுக்கின்றார், கேட்பதற்கு நல்ல செவிகள், பேசுவதற்கு நல்ல நாவு, வாய், நல்ல செயல்களை புரிகிறதற்கு நமக்கு நல்ல கைகள், நாம் விரும்புகிற இடங்களுக்கு செல்லுகிறதற்கு நல்ல கால்கள். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு படைத்து கொடுத்த அற்புதமான செய்கைகள். இது மட்டுமல்லாமல் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் இருக்கிறது பாருங்கள். அதை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளினுடைய செயல்பாடுகளையும் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது சற்றே நம்மை உறைய வைத்துவிடும். நம்முடைய மூளை பகுதியிலே 100 பில்லியன் நியூரான்களினுடைய தொகுப்பு என்பதாக அது சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பாருங்கள், இந்த கண்களிலே 17 கோடி பார்வை செல்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 13 கோடி பார்வை செல்கள் கருப்பு வெள்ளை நிறத்தை நாம் பார்க்கிறதற்கு உதவி செய்வதாகவும், 4 கோடி பார்வை செல்கள் நாம் வண்ணங்களை பார்க்கிறதற்கு நமக்கு உதவி செய்வதாகவும் சொல்லப்படுகின்றது. நம்முடைய செவியிலே இருக்கக்கூடிய அந்த செவித்திரை இருக்கிறது பாருங்கள், அது நுண்ணிய ஒரு அமைப்பிலே ஆண்டவர் அதை படைத்து வைத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரத்த குழாய்கள் உடல் முழுவதும் சென்றாலும் அந்த செவிப்பறை பகுதியிலே அந்த இரத்த குழாய் அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த நாடி துடிப்பினுடைய ஓசை அந்த செவிப்பறையிலே போய் கேட்கும் என்று சொன்னால் செவி பழுதுபட்டு போய்விடுமா. ஆகவே தேவன் நம்முடைய உடலிலே ஒவ்வொரு இரத்த குழாய்களையும் இரத்த நாளங்களையும் மிக நேர்த்தியாக எல்லா இடங்களுக்கும் அனுமதித்தாலும் அந்த செவிப்பறைக்கு இரத்த நாளங்கள் வருவது இல்லையாம். எவ்வளவு அற்புதமாக அவர் உணர்ந்து படைத்து வைத்திருக்கிறார் பாருங்கள். நம்முடைய நுரையீரல் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான அற்புதமான ஆக்சிஜன் நமக்கு கொடுத்துவிட்டு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நம்மிடத்திலிருந்து அகற்றி விடுகின்றது. நம்முடைய சிறுநீரகம் ஒரு நிமிடத்திற்கு அது 13 லிட்டர் இரத்தத்தை அது வடிகட்டி அதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை சிறுநீர் வழியாக அது வெளியேற்றி விடுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் ஃபில்டர் நம்முடைய சிறுநீரகத்திலே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள் உறுப்புகளிலே தேவன் அவ்வளவு அற்புதமான உறுப்புகளை நமக்கு படைத்து இந்த உலகத்திலுமே வாழ செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடத்திற்கு நம்முடைய இருதயம் 4800 முறை அது சுருங்கி விரிகிறது. ஒரு நாளைக்கு 1,15,200 முறை இந்த இருதயம் நாம் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் சுருங்கி விரிந்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவருடைய படைப்பிற்கு, அவருடைய படைப்பின் மகிமைக்கு சாட்சிகளாக இன்றைக்கு இந்த மனிதனே போதும். ஒரு மனிதனுக்கு ஒரு இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய இந்த முகத்தின் சாயல் வேறு எந்த மனிதனுக்கும் இந்த உலகத்திலும் இருக்காது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய இந்த முகத்தின் சாயல் இந்த பூமியில் ஒருவருக்கும் இருக்காது. என்னுடைய கைரேகை எனக்கு மட்டுமே சொந்தம், உங்களுடைய கைரேகை உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான ரேகை அமைப்பு. எவ்வளவு விந்தை பாருங்கள்.
ஆண்டவரினுடைய படைப்பின் மாட்சிமைக்கு இந்த உலகத்திலே நாம் வேறு எந்த ஆதாரத்தையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மையே ஒரு சான்றாக சொல்லலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் அவருடைய படைப்பின் மூலமாக இன்றும் அவர் இவ்வளவு ஆச்சரியத்தோடு கூட படைப்பின் மகத்துவத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றார். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து அவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் விளங்கச் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒன்றே ஒன்றை நான் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். பாருங்கள், இந்த உலகத்திலே ஆண்டவர் அந்த 3வது நாள் படைப்பிலே பார்க்கும்போது அவர் புற்பூண்டுகள், கனி விருட்சங்கள் இவைகளையெல்லாம் படைக்கின்றார். அப்படி 5வது நாள் படைப்பிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஊரும் அங்கே நீந்தும் ஜந்துக்கள், பறவைகள் இவைகளை படைக்கின்றார். 6வது நாளிலே பார்க்கும்போது ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் என்று சொல்லி அவைகளையும் படைக்கின்றார். இப்படி ஒவ்வொன்றையும் படைக்கிறார். பாருங்கள், அவருடைய படைப்பிலே கண்ணுக்கு புலப்படாத ஒரு சாதாரணமான ஒரு பாக்டீரியாவில் இருந்து மிகப்பெரிய மிருக ஜீவன்கள் வரையிலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக சாதாரணமான புல் நிலையிலிருந்து பெரிய மரங்கள் வரையிலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றுமே அவருடைய படைப்பின் மகத்துவத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சாதாரணமான ஒரு பாக்டீரியா, நன்மை செய்கிற பாக்டீரியாக்களும் இருக்கிறது, தீமை செய்கிற பாக்டீரியாவும் இருக்கிறது. இப்போ நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா என்று நம்ம எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் கண்ணுக்கு புலப்படாத பாக்டீரியாக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் மட்க செய்கிறதற்கு கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் உள்ள பாக்டீரியாக்களை கூட ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறார். அந்த பாக்டீரியாக்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒன்றும் அழுகி போகாது, பூமி நாற்றம் எடுத்து போயிருக்கும், ஒரு மனிதனும் வாழ முடியாது. ஆண்டவருடைய படைப்பு கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயத்தில் கூட அவருடைய மகிமை அவ்வளவு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், எத்தனையோ வகையான காய்கறிகள் நமக்கு சாதாரணமாக ஒரு கத்திரிக்காயிலிருந்து, ஒரு கத்திரிக்காயாக இருக்கட்டும், முருங்கைக்காய் அல்லது ஒரு அவரைக்காய், எதுவாகவும் இருக்கட்டும், கனிவர்க்கங்களை பாருங்கள், எத்தனையோ விதமான கனிவர்க்கங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். சாதாரணமாக நமக்கு கிடைக்கிற வாழைப்பழத்திலிருந்து ஆப்பிளாக இருக்கட்டும், ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், எந்த கனிவர்க்கமாக இருக்கட்டும், எத்தனையோ விதமான கிழங்கு வகைகளை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார். அத்தனையும் இந்த காலத்திலே நாம் ஆரோக்கியமாக வாழுகிறதற்கென்று ஆண்டவர் அதிலே போதுமான உயிர் சத்து என்று சொல்லப்படுகின்ற இந்த வைட்டமின்களை பொதித்து வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆரோக்கியமாய் வாழுகிறதற்காக, பலத்தோடு வாழுகிறதற்காக ஆண்டவர் அவ்வளவு சத்துக்களையும் இந்த காய்கறிகளின் மூலமாக, இந்த பழங்களின் மூலமாக, கிழங்குகளின் மூலமாக, தானியங்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு வகை செய்திருக்கிறார். என்றால் ஆண்டவருடைய படைப்பு அவ்வளவு அருமையானது. தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு அருமையானது. ஆகாயத்திலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் உட்பட, இந்த நிலங்களிலே நாம் காண்கின்ற மரம், செடி, கொடிகள் உட்பட, விலங்குகள் உட்பட, பறவைகள் உட்பட. இன்னைக்கு பறவைகள் இருக்கிறதினாலே கோழி இருக்கிறது, ஒரு முட்டையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சமுத்திரத்தில் நீந்துகிற ஜந்துக்களை படைத்தார், மீன்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அருமையாக கால்நடை செல்வங்களை தந்திருக்கிறார், பால் வளம் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் எதற்காக? ஆண்டவர் இந்த உலகத்திலே படைக்கும் போது இவைகளெல்லாம் எதற்காக படைத்து வைத்திருக்கிறார்? அவருடைய படைப்பின் மாட்சியை, மகிமையை நாம் கண்டு ஆண்டவரை போற்றவும், அவரை விசுவாசிக்கவும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் படைத்த எல்லாம் நல்லது என்று கண்டார், அற்புதமாக படைத்திருக்கிறார். அவருடைய படைப்புக்கு நிகராக இன்றும் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எவ்வளவுதான் நாம் அறிவியல் ரீதியாக நாம் வளர்ச்சி அடைந்தோம் என்று எண்ணிக்கொண்டாலும்
அவருடைய படைப்புக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லாதவர்கள். அவர் படைப்பில் மாட்சிமை உள்ளவர், அவர் படைப்பில் மகிமை உள்ளவர். நம்முடைய அறிவு, நம்முடைய விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் அவருடைய படைப்புக்கு நிகராக நாம் போட்டி போட முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போட்டி போட முடியாது. அவ்வளவு மகிமை உள்ள ஒரு படைப்பை ஆண்டவர் இன்றும் அவருடைய படைப்பின் நான் முதற்கொண்டு இன்று வரையிலும் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட அவர் படைத்து கொண்டே இருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், என்னுடைய முகம் உங்களுக்கு இருக்காது, உங்கள் முகம் இன்னொருத்தருக்கு இருக்காது. இன்றும் அந்த அதிசயம் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய முகம் நம்மில் ஒருவருக்கும் இருக்காது, இன்னும் ஒருவருக்கும் அது இருக்க போகிறதும் இல்லை என்று சொல்லத்தக்க விதத்திலே இன்றும் அவர் படைப்பிலே மகிமை உள்ளவராக வெற்றி சிறந்து கொண்டே இருக்கிறார். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கொடூரமான நோய் தாக்குதல் உள்ள ஒரு காலத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். சிருஷ்டிகராகிய கர்த்தர் அவர் இன்றைக்கும் ஆற்றல் உள்ளவராக நின்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு, அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அவர் படைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படைப்பின் மகுடங்கள் எல்லாம் சாட்சிகளாய் நின்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். அவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை நாம் வைப்போம். தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று 200 ஆண்டு கீதங்களிலே 11வது பாடல் கீர்த்தனை 2 கீதங்கள் 11 திரிமுதல் கிருபாசனனே சரணம் ஜெகதல ரட்சக தேவா சரணம் என்ற பாடல். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளைக்காக நன்றி. இந்த பரிசுத்த சன்னிதானத்திலே நாம் கூடி வந்து உம்மை தொழுது கொள்ள முடியாத நிலையிலும் ஆண்டவரை இணையதளங்கள் வழியாக உம்மை ஆராதிக்க
ஆண்டவரே, உலகத்தின் பல்வேறு இடங்களிலே இருந்து ஆண்டவரே நாங்கள் இணைந்து இசைந்து ஆராதிக்க நீ தந்த இந்த ஆசீர்வாத ஜெப வேளைக்காக நன்றி. தேவனுக்கு அது படைப்பின் அந்த மகத்துவத்தை மகிமை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தோம். எவ்வளவு மகத்துவமுள்ள ஆண்டவர் சுவாமி, உலகம் அனைத்தையும் படைத்து அந்த உச்சக்கட்டமாக மனுக்குலத்தை படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான அந்த சராசரத்தை மனிதனுடைய கரங்களிலே நீர் ஒப்பு கொடுத்தீரே. தேவன கர்த்தாவை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாள் என்றுமை சேவிக்கவும் உடைய மகிமையின் மகத்துவத்தை உணர்ந்து எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்தவும் கர்த்தனை துணை செய்வீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆறான இணைந்து பங்கு பெற்ற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த இயற்கையின் மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்காக எப்போதும் ஆண்டவர் நன்றி செலுத்தவும், இயற்கையின் வளங்களை கருத்தோடு பொறுப்போடு பாதுகாக்கின்ற கிருபையை நாங்கள் ஆண்டவரை செயலாற்றவும் கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. அந்த கொரோனா தொற்று நோயின் பாதிப்புகள் சீக்கிரம் அடங்கி போகட்டும். ஆண்டு உதவி செய்யும் முன்காலத்தில் நின்று பணிவிடை செய்கின்ற டாக்டர்ஸ் தாதியர்களுக்கு விசேஷமான கிருபை தார். ஆண்டவரே, இந்த தடுப்பூசிகள் எல்லா மக்களும் ஆண்டு ஏற்றவாறு பயன்படுத்தப்படட்டும். தேவனை கர்த்தாவே, உடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் எங்களை ஆண்டு கொள்ளும். அருமையானவர்களை இழக்க கொடுத்த மக்கள் உண்டு சுவாமி. தேவனை கர்த்தாவை எதிர்பாராத மரணங்கள், கொரோனாவின் மரணங்கள் ஆண்டவரே இறங்கும் அவருடைய குடும்பங்களை ஆற்றும் தேற்றும் ஆறுதல் படுத்தும். அண்டு வரும் நாட்களிலே அப்படிப்பட்ட கொடிய மரணங்கள் நிகழாதபடி அது ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். சீக்கிரமாக அந்த நோய் தொற்று அகன்று போவதாக. அவனுடைய சிறு பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த கல்வி ஸ்தாபனங்களையாவது திறக்கட்டு சுவாமி. இந்த கல்வி கூடங்கள் திறக்கப்பட்டு பிள்ளைகளையாவது நல்ல முறை படித்து வாழ்வில் முன்னேற்றங்களை பெற்றுக்கொள்ள துணை செய்யும். நாள்தோறும் பணி செய்து ஆண்டவரை சம்பாதித்து உழைத்து சாப்பிடுகின்ற குடும்பங்கள் நிறைய உண்டு சுவாமி. ஆண்டு இறங்கும் சீக்கிரமாக இந்த ஊரடங்குகள் அகன்று போகட்டும். மக்கள் யாவரும் சுபிட்சமாக தன்னுடைய கடமைகளை செய்து நிறைவேற்றி ஆண்டவரே மகிழ்ச்சியோடு வாழ்கிற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. தேவனுக்கத்தை நாங்களும் எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரை கருத்தோடு பொறுப்போடு பார்த்து கொள்கிற ஆண்டவரை கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பெயர் பெறா சந்தியும் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய காருண்யங்கள் வழி நடத்துவதாக. நன்றியோடுமை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த ஆறால் இணைந்து பங்கு பெற்ற தேவ ஜனங்கள் அனைவரையும் நீ பெயர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதி. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நன்மைகளை தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாமே எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 380 பாடும். கீதங்கள் 380 பாமாலை 243 நேர்த்தியான அனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம் ஞானவிந்தையானதும் கர்த்தாவின் படைப்பாம் என்ற பாடல். Yeah.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலைகள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.